Hello friends, welcome to Ma's Home. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மியூசிக்கை கேட்டோடனே நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. பேக் டு த 90's மிட்டாய் கடைன்னு. இது சென்னையில் தாம்பரம் பக்கத்தில் சிட்டிலைப்பாக்கங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குங்க. இந்த கடை நிறைய யூடியூப் சேனல்க வந்திருக்குது. இதை எங்கள் சின்ன பாப்பா வீடியோ பார்த்துட்டு சென்னை போன ஃபஸ்ட்டே நம்ம இந்த கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இறங்கின நாளே எங்களை இந்த கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் என் தம்பி ஃபேமிலி எல்லோரும் போயிருந்தோம். உள்ளே போனோன்னே பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டோம் எல்லாருமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் குழந்தைங்களோட நாங்கள் பெரியவங்க தாங்க இதை பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாயிட்டோம். எல்லாருக்குமே இந்த கடைக்குள்ளே போனோடனே நம்மளோட 5-10 வயசு ஞாபகம் எல்லாமே வந்துருச்சு. இது 90's கிட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, 80's கிட்ஸு 2K கிட்ஸு எல்லாருக்குமே இங்கே மிட்டாய் டாய்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பெப்சி கோலான்னு சொல்லுவோம், அந்த டியூப்பில் அடைச்சிருக்கிற ஐஸு, இது எல்லாமே பார்த்தோன்னே ரொம்ப எல்லாமே வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக எல்லாத்தையுமே போய் வாங்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது எதுவும் ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாதுங்க. ஆனால் நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டு வீடியோலாம் அவங்கள்ட்ட கடையில் உள்ளவங்கக்கிட்ட நாங்கள் எதுவுமே கேட்கக்கூட இல்லை. போனோடனே என்ட்ரன்ஸ்லேயே எல்லாத்தையும் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஒன்றுமே சொல்லலை. நாங்கள் வீடியோவும் எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இது மினி கிச்சன். இப்போ நிறைய யூடியூப்பில் மினி கிச்சன் வீடியோஸ் எல்லாம் வருது. அதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாமே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பீரோ, கிச்சன் செட்டு எல்லாமே டாயாகவே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனோடனே எங்களுக்கு ஒரு பாஸ்கெட் கொடுத்தாங்க. அதில் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே சந்திரமுகி ஜோதிகா மாரி நானும் மாறிட்டேன். எல்லாத்தையும் போய் எடுத்து பார்க்கவும் திறந்து பார்க்கவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என் பசங்களுக்கு குட்டி பிள்ளையாக இருக்கும்போது இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ பசங்களும் வளர்ந்துட்டாங்க. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஸ்டாம்ப் கலெக்ஷன், காயின் கலெக்ஷனு 1-2ன்னு சொல்ல முடியலைங்க, அவ்வளோ வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்கு? எனக்கு தான். இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல பழகி போச்சுண்ணே. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது எனக்கும் கேட்குதுங்க. ஆனால் இந்த கடைக்குள்ளே போயிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளும் குட்டி பிள்ளையாக மாறிடுவோம். அந்த அளவுக்கு கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் 5 பைசா 10 பைசா கார்பா 50 பைசான்னு சொல்லிட்டு வாங்கி அதை சேர்த்து இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேண்டீஸு மிட்டாயெல்லாம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கடைகளில் தான் கிடைக்குது. நம்ம இந்த மாதிரி வெக்கேஷனெல்லாம் போகும்போது இதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். இதில் இருக்க குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது, ரொம்ப கடைங்கள்லாம் இல்லை. இந்த மாதிரி என் பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு டாய்ஸாக வச்சு விளையாண்டிங்களா, இது என்ன இப்படி இருக்குது, அது என்ன அப்படி இருக்குன்ட்டு பிள்ளைங்க கேட்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அப்போ உள்ள இன்டோர் கேம்ஸுன்னா நம்ம பல்லாங்குழி, தாயம், சோழி அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இவங்கக்கிட்ட இருந்துச்சு. உண்மையிலே இது என்னோட சின்ன வயசை அப்படியே ஞாபகப்படுத்தினுச்சுங்க. நிறைய விஷயம் இதில் இருக்கிறதெல்லாம் எனக்கு மறந்தே போயிடுச்சு. இப்போ இதை பார்த்த ஒன்று தான் ஞாபகம் வருது. இந்த வீடியோ கேமெல்லாம் சின்ன வயசில் அப்படி நான் விளையாடுவேன். சின்ன வயசில் எங்கள் ஊரில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகள்ல எல்லாம் அக்கௌண்ட் வச்சு நாங்கள் இந்த மாதிரி கேண்டீஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். நியூவாக எது வந்தாலும் நாங்கள் பைசா எடுத்துகிட்டு போகலனாலும் கடைக்காரவங்க எங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்து மறுநாள் காசு கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பழைய ஞாபகத்தை எல்லாம் இந்த கடை கொடுத்துச்சு. இவங்க கடை 3 ரூமாக இருந்துச்சுங்க. இப்போ நாங்கள் 3ஆவது ரூமில் நிற்கிறோம். இங்கே பாருங்கள், இது டைமரு. இது கூட எங்கள் பாப்பா வாங்கின அதை பார்த்தோன்னே இங்கே பாருங்கள், ஸ்பைடர் மேன் இந்த இது கையில் கட்டிட்டு அதுலேருந்து ஒரு வலை மாதிரி வர்ற மாதிரி அதில் இருக்கும். பம்பரம், ஸ்கேலு, நிறைய இருக்குங்க. எனக்கு நிறைய சொல்லக்கூட தெரியல, நிறைய புதுசாக வேறு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், மேக்னெட்டு.
இந்த கேம் பேர் ஜிங்காவாம். இது எங்கள் பாப்பா வாங்கியிருக்கா. இது எப்படி விளையாடுறதுன்னு நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இவங்க கடைக்கு வெப்சைட் இருக்காங்க. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட எதுவும் வாட்ஸ்அப் நம்பர் எதுவும் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஆர்டர் பண்ணுறதுன்னா அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்க வெப்சைட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சென்னையில் நீங்கள் இருந்தீங்க, பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் போய் இந்த கடையை ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப நம்மளோட மெமரிஸ் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. இன்னும் நிறைய இருக்குங்க. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதையும் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ ஓரலாக அப்படியே வீடியோவை பார்த்துட்டே வாங்க. என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் வர்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. எங்கள் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு பில்லிங் பண்ணிவிட்டு கடையை விட்டு கிளம்பிட்டோம். என் தம்பி பையனுக்கு தான் கடையை விட்டு வர்றதுக்கே மனசு இல்லாமல் வந்தார். இப்போ நாங்கள் வீட்டில் நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பாருங்கள், வெடி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் வாங்கலை. சில ஐட்டம் வாங்கினதையும் கார்லேயே பிரித்து பாதிய பிள்ளைங்க சாப்பிட்டுட்டாங்க. இருந்ததை நான் காட்டியிருக்கேன். இது மினி க்யூபு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சுன்னு வாங்கியாச்சு. இது கயிறு மிட்டாயின்னு சொல்லுவோம். இது அப்படியே சுற்றி சுற்றி விளையாடுறது, எப்போ கயிறு அருந்து போகுதோ அப்போ எடுத்து இதை சாப்பிட்றது. இது வாட்ச் மிட்டாயி. இது என் தம்பி பையன் குட்டி பிள்ளை அவர் வாங்கினார். அவர் கையில் கட்டிட்டு அவர் ஒரு ரியல் வாட்ச் மாதிரியே அதை ஃபீல் பண்ணி அதை டைம்லாம் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். இது பால்கோவா. இது ஹார்பீஸுங்க. இது தண்ணியில் போட்டால் பெருசு பெருசாக வரும். நம்ம இன்டோர் பிளான்ட்டெல்லாம் நம்ம தண்ணியில் வச்சுருக்க பிளான்ட்டு, மணி பிளான்ட்டு அதிலெல்லாம் போட்டு வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஜம்பிங் பால், ஸ்மைலி படம் போட்டிருந்ததுனால நான் வாங்கினேன். இந்த பாருங்கள், இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு 2K கிட்ஸுக்கு பாப்பிட்டெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டை வச்சு அந்த குருவியோட மூக்கு அதில் வச்சோம்னா அப்படியே நிற்கும். இது கையில் விடுற காத்தாடி, பேனா, அப்புறம் இந்த டிக் டிக்னு கையில் வச்சுட்டு அடிக்கிற ஒரு இது வாங்கினோம். அது ரொம்ப பயங்கர சவுண்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் குட்டீஸுங்க வாங்கின பாப்பிட்டு. இப்போத்தைய 2K கிட்ஸோட ஃபேவரெட்டுங்க இந்த பாப்பிட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் வளையல்னு சொல்கிறது. இது விளையாடிட்டு இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. நாங்கள் பாதி இது இந்த பேப்பர் அப்பளம் எல்லாமே வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், மேக்னட் மேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் தம்பி பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை விளையாடிட்டு இருந்தார். எவ்வளோ ஃபஸ்ட்டு போன கடைக்குள்ளே போன உடனே அவர் எடுத்த டாய் இது. அதை 3 நாளாக வச்சு விளையாடிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக அதை பிச்சு போட்டுட்டார். இப்போ இது பார்த்திங்கன்னா ராட்டினம். இது எல்லாமே எங்கள் காலத்தில் எங்களுக்கு இதெல்லாம் பெரிய கேம்ஸுங்க. இப்போ இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறையா டிஜிட்டல் கேம்ஸ் வந்துருச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்பெல்லாம் இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம்ஸு. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பாலாம். இதை அப்படியே அமுக்கி அமுக்கி விளையாட்டு உள்ளுக்கு லைட்டு எரியுது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், எகெயின் ஒரு பாப்பெட்டு, கீ செயினு. இது ஆளுக்கு ஒன்று வாங்கினாங்க. அப்புறம் ஸ்லைமு. இதையெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டில் அதை 2-3 நாள் இதே தான் விளையாடிட்டு இருந்தாங்க. வேறு டாய்ஸே எடுக்கவே இல்லை. ரொம்ப ஜாலியாக போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது டைமரு. பாப்பா க்யூபு எவ்வளோ நேரத்தில் நம்ம சேர்க்குறோங்கிறதுக்காக இதை வச்சு விளையாடணும்னு வாங்கினாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐட்டத்தில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.